இங்கே இந்த கிளையாத்தானை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. எப்தாவின் தகப்பன் அவர் அன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவன், பணக்காரன். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்க, பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தகப்பன்மார், இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், எத்தனை குடும்பங்களில் தெரியுமா, தகப்பன்மார் பிள்ளைகள் தகப்பன் குடிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு முன்பு அப்படி கட்ட வார்த்தையில் பேசுவது. சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதோட இருதயம் எவ்வளோ பாதிக்கப்படும். செல்வகுமார்னு சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார். அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், எங்கள் அப்பா சின்னதில் நல்ல சிகரெட்டு பிடிப்பார், பீடி பிடிப்பார், அவர் பிடிச்சிட்டு கீழே போடுவார். நாங்கள் அவர் சின்ன வயசு, இந்த பாஸ்டர் சொல்கிறார், நான் சின்ன வயசு, எங்கள் அப்பா பிடிச்சிட்டு போட்ட பீடி எடுத்து நான் சும்மா ஊதி ஊதி பழகுவேன். ஏன்னா அப்பா செய்யதை நான் செய்யணும், அப்பா எதுக்கோ செய்கிறாங்க, அதை நாங்கள் பழகிறோம். அப்போ நம்ம நன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பெற்றோர், ஒரு அப்பா ஒரு அம்மா, நீங்கள் வீட்டில் சண்டை போடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் சொல்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற நேரம் சண்டை இல்லாத குடும்பம் இல்லை. அந்த நேரம் நீங்கள் பண்ணுகிற, நீங்கள் பேசக்கூடிய காரியம், நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒரு நாளும் பாதிக்கவே கூடாது. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் நிறைய இடத்துல கணவன்மார் கட்ட வார்த்தை பேசுவது, பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும் போதே கட்ட வார்த்தையில மனைவியை திட்டுவது. இதை பார்க்கிற பிள்ளைகள் மீண்டும் அதுகளுக்கு தெரியும், எங்க அப்பா இப்படி பேசுவாரு, நானும் பேசுவேன், அதுல தப்பு இல்லை. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை பிறகு நம்ம பிள்ளைகிட்ட ஏன்டா இப்படி பேசுன்னு கேட்க முடியாது. அவன் இந்த சின்னதில் நம்ம விளக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட கேட்க முடியாது. நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன், பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம் நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு முன்பாய் என் பிள்ளையுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாழாக கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய பிள்ளைகள் என்ன பார்த்து நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள் நல்லா முன்னேறணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கடந்த நாட்களில் ஒரு மரணம், அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்திருந்து குடிக்கிறானவோ, எவ்வளோ மோசமான சூழ்நிலை. தகப்பன் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்திருந்து குடிச்சு அடி வைக்கிறது, 3 பேரும் எப்படி இருக்கணும், அப்பாவும் 2 பிள்ளைகளும் அடி. கடந்த நாட்களில் ஒரு மரணம், கடந்த நாட்களில் திருப்பி நான் அறிஞ்சேன், குடிச்சிட்டு திருப்பி மாறி மாறி பிரச்சனை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன், இனி அது தகப்பன் ஒருவேளை திருந்திடலாம், கொஞ்ச நாள் தாண்டும் போது தகப்பன் இதை விட்டு மாறிடலாம். பிள்ளைகிட்ட நீ நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்த முடியுமா? பிள்ளை நிறுத்ததுன்னு சொல்ல நமக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கா? இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய, இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு முன்பு நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்களாமே. அப்ப இந்த எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு தவறு நிமித்தம், எப்தாவுடைய தகப்பன் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் வசனம் சொல்லுது, அவன் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த வேதனை என்னன்னா, அவன் தன் சகோதரர்களோடு கூட இருக்கிறான். அந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் இவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பொழுது, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பின்பு. அடுத்த 2வது காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கூட உள்ள சகோதரர்கள் எல்லாம் வளர்ந்து பெரிய ஆனவன என்ன சொல்லுங்க தெரியுமா, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 2வது இதில் ஒன்று பறிச்சுக்கணும், ஒன்று என்னானாலும் நம்முடைய தகப்பனுடைய மகன், ஒரு சகோதரன், தாய் வேறையா இருந்தாலும் எங்க அப்பா மகன் அப்படின்னு சொல்லி இவனை யோசிக்கல. இவன் வளர்ந்த உடனே என்ன செய்யான் தெரியுமா, இவன் வளர்ந்த உடனே, அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே அவனை பார்த்து சொல்லானே, எங்க அப்பாவுடைய வீட்டில், அவன் எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் வாழ்க்கையில் இது ஒரு பாழான காரியம். நான் ஏன் இப்படி செய்தானுங்க பாருங்க. இப்போ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவனை இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இவனை நீ எங்கள் வீட்டில் எங்களுக்கு நீ சொந்தமே கிடையாதுன்னு சொல்லி துரத்தி இவனை விரட்டினா பாருங்க. இவர்கள் எல்லாம் போய் இவன் காலில் விழத்தக்கதாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அதை தான் நான் சொல்ல, கரங்களை தட்டி ஆண்டவரே, இதை தான் நான் சொல்ல வருகிறேன். இவன் எப்படிப்பட்ட மனுஷன், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஒரு மனுஷன் கீழே இருந்து எவ்வளோ பாடுகளுக்குள்ள மேலே வருகிறான் பாருங்க, எவ்வளோ பாடுகளுக்கு நடுவில். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாரும் வளர்ந்து அவர்கள் ஒரு அளவுக்கு வந்த உடனே அவங்க சொன்னாங்க, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த பாகமோ பங்கோ, உனக்கு எந்த வீதமோ, உனக்கு எந்த சுதந்திரமோ உனக்கு கிடையாது, எங்க எதுவுமே கிடையாது, நீ போயிரு அப்படின்னு. அப்ப இதுல ஒன்று நாம் கற்றுக்கொள்ளணும், இதை செய்தது ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் செய்தாங்க. தேவ ஜனமே, நாம் வளர வளர வளர
நாம் எந்த காரியங்களில் நாம் வளர்ந்து வரும்போது, நிறைய பேரை பாருங்கள், வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்த உடனே சில காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற தீமையானதை துரத்திடணும். ஆனால் சிலர் தான் செய்த நன்மையை மறக்கிற அநேகர் உண்டு. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சபையில் வரும்போது எப்படி நம்ம வருகிறோம்? கஷ்டத்தின் நடுவில் வருகிறோம், கண்ணீரின் நடுவில் வருகிறோம். நமக்காக முழங்கார் படிட்டு ஒரு சபையே, ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்த உடனே மெதுவாக அந்த சபையை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம், ஊழியத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம், ஊழியக்காரங்களை எதுக்க ஆரம்பிக்கிறோம், நமக்காய் ஜெபித்தவர்களை எதுக்க ஆரம்பிக்கிறோம். என்னைக்குமே அந்த நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது. சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள இது ஒரு மோசமான ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு கலத்தி விட்டுருவான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை வந்த பிறகு அவன் யாருன்னே தெரியாத போல, எப்படி பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதலித்தானோ அதே போல மறுதலி. தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்ம சபைக்குள்ள ஆராதிக்கிற இடங்களுக்குள்ள ஆண்டவருக்கு காரியங்களில் நம்ம எந்த ஏணியை போல மனுஷன் யாரை நமக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார்களோ, சில நேரம் அவங்க சூழ்நிலை நமக்கு பிடிக்காது, அவங்களுக்கு கேரக்டர் நமக்கு பிடிக்காது, அவங்களுக்கு கிரியைகள் நமக்கு பிடிக்காது, அவங்க சுவாபம் நமக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களை பகைத்தல்ல, மெதுவாக அதில் விழுந்து வெளியே வந்துடுது ஆண்டவருடைய நாமத்தை ஆசீர்வாதம். சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்ல, அவன் வளர்ந்து வந்த பொழுது, இன்னைக்கு பாருங்க, சிலர் எல்லாத்திலையும் கஷ்டத்தில் எல்லாரையும் கூட வச்சுக்கிடுவாங்க, வேதனைப்படும் போது எல்லாருக்கும் நண்பராக இருப்பாங்க. கொஞ்சம் பணம் ஆசீர்வாதம் கொஞ்சம் உயர்ந்த உடனே தனக்கு கூட ஆராதிச்சவங்களை யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு பழக்க வழக்கம் மாறிடும், பணக்காரர்களோடு போயிடுவாங்க, அவங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லை, அவங்கள வசதி உள்ளவங்களுக்கு கூட. ஆனால் இந்த மனுஷர்களும் அதுதான் செய்தாங்க பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, யெப்தாவை அவன் சகோதரர்கள் வளர்ந்த பொழுது அவனை பார்த்து, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, நீ ஓடி போன விரட்டுனாங்க. அதே போலப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் என் கூட இருந்தாங்க, நான் தான் வளர்த்தி விட்டேன், நான் தான் எல்லாம் செய்தேன், இன்னைக்கு எனக்கு விரோதமாக என்னை பார்த்துட்டே தூர பார்த்துட்டு போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்கிறேன், அவர்களின் நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவரு காரணம், கர்த்தர் உன்னை கூட இருக்கிறார். யெப்தாவை துரத்திட்டாங்க. வசனம் சொல்லுது, யெப்தாவை பார்த்தா, என் தகப்பன் வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அந்த யெப்தா உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த 2வது அதிகாரம் அந்த 11வது 2வது வசனம் சொல்லுது, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று அவர்கள் சொல்லி அவனை துரத்தினார்கள். துரத்திட்டாங்க பாருங்க, அவனை விரட்டிட்டாங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. வசனம் சொல்லுது, அப்பொழுது 3வது வசனத்தை படிங்க, அப்பொழுது யெப்தா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப வசனம் சொல்லுது, அதுவரையிலும் தன் சகோதரரோடு கூட இருந்தவன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நமக்கு வாழ்க்கையிலும், நான் கடந்த நாட்களில் வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனையோடு ஜோமன் வந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, என்னன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர், என் சொந்த மச்சான், எனக்கு சொந்த என் சகோதரிக்க வீட்டுக்காரரு, என் சொந்த மச்சான், ஏன்னா ஒரு தொழில் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போன்னு சொன்னான். நானும் பல லட்சங்களை கொடுத்தேன், அவனுக்கு கையில் இல்லை, கொஞ்சம் காசு அவன் போட்டான், மீதி பணம் எல்லாம் என் மனைவிக்கு அவ்வளோ நகையும் அடகு வச்சு நான் தான் கொடுத்தேன். தொழில் ஆரம்பித்தோம், 1 மிஷன் வாங்கினோம், 2 மிஷன் வாங்கினோம், 3 மிஷன் வாங்கினோம். தொழில் ஓஹோன்னு வளர ஆரம்பிச்சிட்டு பார்ட்னரை தான் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் தாண்டினோடனே எல்லாத்தையும் அவனுக்கு பேருக்கு மாற்றிட்டான். எனக்கிட்ட இருந்து வாங்கின பணம் கூட திருப்பி தாரான் இல்லை, இன்னைக்கு எல்லாம் அவனுக்கு பேரில் ஆக்கிட்டான். எனக்கு என்ன செய்ய எனக்கு. ஆனால் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கல்வி ஞானம் குறைவு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, ஆண்டவர் நியாயம் செய்வார், உங்கள் மச்சான் தானே, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நாட்கள் தாண்டினது, கொஞ்ச நாள் போச்சு, அவனுக்கு நல்ல கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்து, கொரோனா நாட்கள் வந்தது பாருங்க, அதோடு கூட எல்லாம் முடிஞ்சு இந்த மனுஷன் இன்னைக்கு வெட்கப்படலை, ஏமாற்றினவன் எல்லாத்தையும் இழந்து லட்சங்கள் கடனாளியாய் தலை குனிந்து நடக்கிறான். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க, நாம் வளர்ந்து வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிற நேரம், நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துனவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய போன வாரம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், சனிக்கிழமை, அவரை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பயன்படுத்துகிறார், அவ்வளோ வியாதிகள் நோய்கள் எல்லாம் மாறுது. கடைசி அன்னைக்கு அந்த கூட்டத்தை முடிக்கிற நேரம், ஒரு பின்னால் அந்த ஆராதனை இருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு, வாங்க இப்போ அவர் ஜோமணி முடிப்பாருன்னு அவர் ஜோம் பண்ணிட்டு போறாரு. பார்த்தா அவர் வயசானவர், பெரிய ஒருத்தர். அப்போதான் இவர் சொல்லுவார், கண்ணீரோடு சொல்லுவார், இன்னைக்கு கர்த்தர் என்னை இவ்வளோ பயன்படுத்தவன், இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஊழியத்தை கட்டி இப்படி ஒரு சபையில் நிற்பதற்கு காரணம் இவர் தான். ஆரம்ப நாளில் எனக்கு கூட என்னை ரட்சிப்புகளை நடத்தி என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து, அவர் இன்னைக்கு ஒரு விசுவாசி, அவர் இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ என்றைக்குமே கர்த்தர்
கர்த்தர் நம்மை உயர்த்தி வளர்த்தி ஆசீர்வதிக்கிற நேரம், நம்ம ஒரு நிலைமைக்கு வருகிற நேரம், ஆரம்பத்தில் நம்மோடு கூட இருந்தவர்களை ஒரு நாள் மறந்து போகவே கூடாது. எல்லாரும் சத்தமாக சொல்லலை ஹல்லேலூயா. பணத்தை பார்த்தோ, பொருளை பார்த்தோ, அதை பார்த்தோ, இதை பார்த்தோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவங்களை விட்டு மற்றவர்களை கூட அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்களை அவனுக்கு துரத்தி விட்டார்கள். அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அவன் தூரமாக போயிட்டான். அவன் விட்டு தன் சகோதரரை விட்டு ஓடி போய், அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவனுக்கு இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் நினைச்சு பாருங்களேன். அவன் தன் சகோதரரை விட்டு, அதுவரை சகோதரர்களோடு கூட இருந்து எனக்கு அப்பான்னு ஒரு ஆள், எனக்குன்னு அம்மா, எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கு சகோதரர்கள் இருக்குன்னு நினைச்சு அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தவன் துரத்தி விடப்பட்டவன் ஓரமாய் ஓடி போகிறான். அவனுக்கு யாரும் நண்பர்கள் இல்லை, அவனுக்கு யாரும் அவரோடு கூட இல்லை, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, துரத்தப்பட்ட அவனுக்கு இருதயத்தின் எண்ணங்கள் எப்போதும் எப்படி இருக்கும், ஐயோ என்னை ஏமாத்தி போட்டாங்களே, ஐயோ என்னை ஏமாத்தி போட்டாங்களே. அவனுக்கு என்ன எப்பொழுது எப்படி, என் சகோதரர்கள் எவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்து சந்தோஷத்தை கண்டவன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து திருப்தியா சாப்பிட்டவன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து நல்ல ஐக்கியமா இருந்தவன், இப்ப தனிமையாக்கப்பட்டவனாய் ஒவ்வொரு நிமிஷம் அவனுக்கு என்ன, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எனக்குன்னு சகோதரர் இருந்தாருங்க, எனக்குன்னு ஐஸ்வர்யம் இருந்து, எனக்குன்னு பங்கு இருந்து, எல்லாத்தையும் விட்டு என்னை துரத்திட்டாங்களே. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் மனதை உடைந்து போய், ஆண்டவரை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நடந்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இப்படி செய்துட்டாங்களே சிந்திச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை துரத்தினவர்கள் உன்னிடத்தில் வரத்தக்கதாய் கர்த்தர் தன்னுடைய நீதியின் நியாயத்தை அவர் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா நிற்கிறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்க பாருங்க, தனிமைப்படுத்துறாங்க. நிறைய நேரம் நிறைய குடும்பங்கள் இதை நம்ம பார்க்க முடியுது, தனிமைப்படுத்துவது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பாருங்க, பெற்றோரே பிள்ளைகளுக்கு சாவ விரும்புகிற பெற்றோர் உண்டு. செத்துட்டான், நான் அதுதான் காத்திருக்கேன், அதுதான் எதிர்பார்க்க. எத்தனை குடும்பங்களில் ஊழியக்காரனா இருக்கிறபடினால் இந்த வார்த்தை, பெற்ற தாய் சொல்லுகிற வார்த்தை இதை கேட்க முடியுது. எத்தனை குடும்பங்களில் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கறதே. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் தனிமையாக்கப்பட்ட எப்தாவை போல, எனக்கு நேற்றுக்கு நான் இந்த வசனத்தை அப்படி வாசித்துட்டு இருக்கும்போது உண்மையில இந்த வார்த்தை எனக்குள்ள, இன்னைக்கு காலையில் வாகனத்தை ஓட்டும் போது, நான் வீட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தை, நான் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ள. அப்படின்னா ஏதோ இந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையிலும், ஒருவேளை அன்னைக்கு பணம் இருக்கும்போது எல்லாம் கூட இருந்திருக்கலாம், அன்னைக்கு வசதி இருக்கும்போது எல்லாரும் கூட இருந்திருக்கலாம், அன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை எப்தா தனிமையாக்கப்பட்டது போல உங்க வாழ்க்கை தனிமையாக்கப்பட்ட, அவனுக்கு இருதயம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும், என் சகோதரர்களோடு நான் சாப்பிட்டேன், என் சகோதரர்களோடு நான் விளையாடினேன், என் சகோதரருடைய வீட்டில் நான் இருந்தேன், அவனுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய எண்ணம், என் தகப்பனுடைய ஒரு பெரிய ஆஸ்தி பங்கு எனக்கு இருக்கு, எனக்கு அப்பா எல்லாம் தருவார் அப்படின்னு எல்லாம் இருந்த, எல்லாம் உடைந்து போன நிலைமையில அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு அடுத்த நண்பர்களை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அந்த 3 அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, அவனுக்கு நண்பர்கள் எப்படி இருந்தாராம் பாருங்க, வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அனுபவம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அனுபவம். இந்த வீணரான மனுஷர், நம்ம சொல்லுவா இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் வீணா போனவன் அப்படின்னு, அவன் பிரயோஜனம் கட்டவன், என்னத்து ஒண்ணுக்கும் ஆகாது. எப்தாவுக்கு கூட இருக்கு, நினைச்சு பாருங்க, நல்ல சகோதரர்கள், நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வீடு, நல்ல ஆசீர்வாதம் உள்ள வீடு, எல்லாம் இருந்த வீடு, அந்த வீட்டில் இருந்து துரத்தப்பட்டவனாய் அவன் வெளியே வந்து வேதனையோடு, இவனை சேர்த்துக்கிட்டதுக்கு யாருமே இல்லை, இவனோடு கூட ஐக்கியம் வைப்பதற்கு யாருமே இல்லை, இவனை சேர்த்து கொள்ள ஒருத்தர் விரும்பல. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, பணம் இல்லைன்னா சேர்த்துக்கிட மாட்டான். நமக்கு இந்த உலகத்தில் அவனை போலப்பட்ட நல்ல வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இல்லைன்னா சேர்த்துக்கிட மாட்டான். கூட பிறந்தவனே யோசிப்பான், ஒரு நிமிஷம் நம்மளை அண்ணன் தம்பின்னு சொல்ல. இதுதான் இந்த உலகம். எப்தாவும் அதே போலதான், துரத்தப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். எப்தாவை யாருமே அவருக்கு சேர்த்துக்கிடல. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அவன் வீணரான மனுஷர் எப்தாவோடு கூட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வீணரான மனுஷன், பிரயோஜனமற்றவன். வசனத்தை நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, தாவீது ஒரு நாள் சவுலினால் துரத்தப்படும் போது கடன்பட்டவன், கைவிடப்பட்டவன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் தாவீதுக்கு கூட இருந்தாங்க. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அடுத்து தாவீதுக்கு ராஜ்யத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, இவன் தாவீதோடு கூட வந்த கூட்டம் கைவிடப்பட்டவனும் கடன்பட்டவனும் துரத்தப்பட்டவனும் அவன் தான் கூட வந்தான். அவர்களுக்குள்ளதான் வீரனை, யுத்தத்து வீரர்களையும் பெரிய பெரிய ஞானவான்களையும் அந்த கடன்பட்டவனுக்குள்ள இருந்து, அந்த துரத்தப்பட்டவனுக்குள்ள இருந்து தான் கர்த்தர் எழுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவர், அதுதான் நம்முடைய ஆண்டவர்.
தள்ளப்பட்டதுல இருந்து தான் கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறவர். பாருங்க, அது தாவீதுக்கு சரித்திரத்தை நீங்க வாசித்த உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க எவையெல்லாம் வேண்டான்னு தள்ளப்பட்டு கடன் பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்க முடியாது தாவீது கூட ஓர்னானோ, வரும் நாட்கள்ல தாவீது ராஜாங்கத்தில் உட்கார்ந்த பொழுது தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனும் தாவீதோடு கூட யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களுமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நம்ம சில நேரம் நம்மளை தள்ளுக நேரம் ஒரு ஆளு நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு கை கொடுப்பது சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. உன் நிமித்தம் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், அவர் நிமித்தம் கர்த்தர் உன்னையும் கர்த்தர் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இங்க வசனம் சொல்லுது, இவன் ஓடி போய் இவனோட வீணரான மனுஷர்கள் இவனோடு கூட இருந்தார்கள். அப்ப இவன் அவங்க கூட சும்மா இருக்கல, யுத்தம் பண்ண போவான். இவன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான், வீணரான மனுஷர். இப்ப எப்தாவின் சகோதரரை பார்த்து எப்தா எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல, அவன் பாலாபன ஒரு கூட்டத்தை கூட சுத்திட்டு திரிகிறான், அவன் பாலாபன ஒரு கும்பலே கூட நடக்கான். இன்னைக்கு நம்மளை பார்த்தாலும் சிலர் சொல்லுவா இல்லையா, நல்லா இருந்தான் எல்லாம் இருந்தான், இப்போ ஒரு அல்லேலியா கூட்டத்துக்குள்ள போயிட்டான், இப்போ ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ள போயிட்டான், இப்போ ஒரு ஆண்டவரை தேடி போயிட்டான், இதெல்லாம் சொல்லுவானு. ஆனா அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு நாள் வந்தது, வசனம் சொல்லுது பாருங்க, இவர்கள் இந்த நிலைமைக்குள்ள அப்படி நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது எப்தா தனிமையாக்கப்பட்டு வீணரான மனுஷனை கூட யுத்தத்துக்கு போய் அவன் நொந்து இருக்கிற நேரம் வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை படிங்க, 4:5, அதுல 11வது அதிகாரம் 4:5 வசனத்தை 4வது வசனத்தை படிங்க. சில நாளைகளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப்பில் இருந்து அழைத்து வர போய், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்களேன், பிரச்சனை. இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அங்க ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறாங்க. அந்த அம்மோன் புத்திரர் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறாங்க. இவன் பணம் இருந்து எல்லா ஐஸ்வர்யம் இருந்து ஆசீர்வாதம் இருந்து யுத்தம் பண்ணுவதற்குரிய தைரியமோ பலமோ இவன்கிட்ட இல்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்மள சாதாரணமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மற்ற மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எந்த மற்ற மனுஷர்கிட்ட இல்லாத ஒரு பெரிய அதிகாரமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் நினைச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் மனுஷனால கூடாததை செய்கிற கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், இதை விட பெரிய காரியம் நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு சகோதரனை பிசாசு போராட்டத்தோட கொத்தனார் அவங்க உயிரோடு இருக்கிற நாட்களில் இங்கே கொண்டு வருகிறாங்க. அங்கேருந்து கஷ்டப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றி எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. வருஷங்கள் ஆகுது. இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ளே வரமாட்டான், வண்டியில் அப்படியே வண்டி இறுக்கி பிடிச்சுன்னுக்கான், இறங்க மாட்டான். அந்தால நான் அப்படியே வாரேன், அந்தால எல்லாரும் இழுத்து நல்லா இது பண்ணி பார்த்தாவ, இறங்கவே இல்லை. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நேரே பக்கத்தில் வந்து வா அப்படின்னு சொன்னேன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கேன், இறுக்கி அப்படியே பிடிச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவை நாமத்தை இறங்கி உள்ளப்போ, அடுத்த நிமிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் உள்ளே இறங்கி வர கர்த்தர் கிருபை. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பலன் செலுத்தி பிடித்திருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த எனக்கு அதே பிசாசு போராட்டம் வந்து ஒரு நாள் இங்கே நான் எங்கேயோ உட்காந்துருக்கு, இங்கே இருந்து நான் ஃபோன் வருது, இங்கே போட்டு எல்லாரும் அவனை அழுத்தி பிடிக்க எறிவான், எல்லாரையும் தூக்கி எறிவான். அவ்வளவு இங்கே நடந்துருக்கு, இங்கே உள்ள பெரிய ஆட்கள். அப்போ என்ன ஃபோன் வருது, நான் தானே வாரம் கொஞ்ச நேரத்தில். அடுத்து நான் இங்கே வரும்போது இங்கே எல்லாரும் பிடிச்சி கையெல்லாம் போட்டு அமுத்தி மேலே அவ்வளவு அராஜகம் பிசாசு அவனுக்குள்ள இருந்து நம்ம சபைக்குள்ள அன்றைக்கு நடந்தது. வந்த உடனே அதுக்காக நான் அல்ல, நம்ம அவன் ஒற்றை கையால் அடித்தா நம்ம செத்து போயிடும், அந்த சத்துருக போராட்டத்தோடு அடிச்சிருந்தானே. அப்போ நான் வந்து சரி எல்லாரும் விடுங்க, பாஷா விடாண்டாம் பாஷா, எல்லாம் சேரெல்லாம் தூக்கி எறியான் பாஷா, அப்படி இல்லை விடுங்க இயேசுவை நாமத்தை விட்டாச்சு. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சாப்பாட்டு தண்ணியை கூட உடனே நேட்ட பாஷர் இங்கே பாருங்க பாஷா, என் கையெல்லாம் அழுத்தி உடைச்சிட்டாங்க பாஷா, இங்கே பாருங்க பாஷா, எப்படியெல்லாம் என் கையை டவலெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் அந்த உபத்திரவம் இல்லை, கர்த்தர் பெரியவர். அப்போ நான் ஒன்று உணர்ந்துக்கிட்டேன், இந்த உலகத்தில் மனுஷர்களால் செய்ய விட இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நினைச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஒருவேளை நம்மளை பார்க்கல இப்போ இவனா நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நாமத்தினால சொல்லுகிறேன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற பெரிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ வசனம் சொல்லுது, எப்தாவை எல்லாரும் ஒதுக்குனாங்க,
எப்தா தனிமைப்பட்டவனா இருந்தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அன்றைக்கு அந்த மோவாபியர் யுத்தத்து அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தபோது வசனம் சொல்லுது பாருங்க, அம்மோன் புத்திரர் யுத்தத்துக்கு வந்தபோது இவர்களால் யுத்தம் பண்ண முடியல. யுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் ஒதுக்கப்பட்டு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறான். அவனை தேடி வந்து அவன்கிட்ட சொல்லுகிறாங்க, எப்தாவே நீ எங்க கூட வா, இந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமான யுத்தம் பண்ண. அவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் என்னை துரத்தி விட்டீங்களே, நான் உங்க கூட எதுக்கு வரணும்? ஆபத்து வரும்போது தானே என்னை கூப்பிடுங்க, நான் உனக்கு கூட எதுக்கு வரணும்? அவங்க சொல்லுகிறாங்க, இல்ல நீ எங்களுக்கு தலைவனாயிரு. சப்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எந்த வாய் பரஸ்திரியின் பையன்னு சொல்லுச்சோ, எந்த வாய் என் தகப்பனுடைய ஆஸ்தியில உனக்கு எந்த வீதம் இல்லைன்னு சொல்லுச்சோ, எந்த வாய் அவன் வந்து சாதாரணமான வசனம் என்ன சொல்லுது, வீணான மனுஷரோடு வீணரோடு உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லுச்சோ, அதே நாவுகளும் வாயும் அதே மூப்பர்களும் அதே தேசத்தின் ஜனங்களும் வந்து சொல்லுகிறாங்க, நீ எங்களுக்கு தலைவராக இருக்கும்படி வா. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், தள்ளப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவே, ஒதுக்கப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவே, மனம் உடைந்திருக்கிற ஜனமே, ஆண்டவர் உன்னை யார் ஒதுக்கினாலும் உன்னை யார் ஓரமா தள்ளினாலும் நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் உன்னை ஒரு நாள் உயர்த்துவார். அதை எல்லா கண்களும் காணும். இந்த வசனத்தை வருகிற நாட்களில் தியானிப்போம். இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த எப்தா இவ்வளவு தள்ளப்பட்டவனா ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவனா இருந்தான். அதுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை சிலருக்கு வரும். ஒன்று மட்டும் நினைச்சிருங்க, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை பகைக்கிற ஜனத்தின் நடுவில் என்னை கர்த்தர் உயர்த்துவார். எப்தாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு இந்த சூழ்நிலையோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். எப்தா ஒதுக்கப்பட்டான், அவன் துரத்தப்பட்டான், அவன் வீணரோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தில் இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த தேசத்தில் மற்றவங்க எல்லாம் பெரியவர்களாக இருந்தாங்க, மரியாதைக்குரியவர்களாக இருந்தாங்க. ஆனா அவனோ ஒரு வீணரான ஒரு மனுஷன் சொல்லி ஒதுக்குனாங்க. இந்த பெரியவர்கள் எல்லாரும் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து போய் நீ எனக்கு தலைவனாயிரன்னு கூப்பிடுவதற்கு ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எளியவனை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அவர் திக்கற்றவன, நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்தாவை பூமியில பிறக்க செய்தாருன்னா அந்த எப்தாவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த பூமியில உனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, பண உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு சரீர பிரகாரமாய் உதவி செய்ய கர்த்தர் உனக்காக இருக்கிறார். அவர் எளியவனையும் ஏழை விதவைகளையும் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் உன் சந்ததியை நடத்துவார். நீ பயப்படாத. என் பிள்ளைகளுக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் குடும்பத்துக்கு நிலைமை, பயப்படாத, அவர் உன்னை நடத்துவார். எப்தா எவ்வளவு தள்ளப்பட்டாலும், எப்தாவை கீழே நீங்க படிச்சு பாருங்க, அவன் கர்த்தருடைய மேல நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீங்க நான் அங்க யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அவன் சொல்ல, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருக்கு நான் கிருபை. அதை வச்சு அவன் சொல்ல, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார், நீங்க என்ன துரத்திடுவீங்க. அவங்க சொல்லுங்க, இல்ல, அந்த கர்த்தர் அதற்கு நாங்கள் உன்னை துரத்துவோம் என்றார். அவர் நீதி செய்வார். ஆண்டவரை நம்பி இருந்தா பாருங்க, கர்த்தர் அவனை கைவிடல. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன்னை எதிர்த்தவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். உன்னை எதிர்த்தவர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இவன் சந்ததி தள்ளப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளைகளை ஒதுக்கி இருக்கலாம், உன் குடும்பத்தை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படியோ இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறியோ, எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதே இடத்துல ஒன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பு உயர்த்தி எப்தா அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் மாறினது போல கர்த்தர் உன்னை விட கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த நிலைமையோடு, கைவிடப்பட்ட நிலைமையில, துரத்தப்பட்ட நிலைமையில, ஆதரவற்ற நிலைமையில, ஓ என் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்கு என்று இருக்கிறார்களோ, அந்த எப்தாவை ஆண்டவரே இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியாக எழுப்பி அவனை துரத்தினவர்கள் அவனை தேடி வர செய்தது போல இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளிலே வெளிப்பட்டு இவர்கள் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம்.